உங்களை ஒரு தண்ணி கேன் தாக்க வந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதை பார்த்து தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ நானு என்று சொல்லி சமாளிக்க கூடாது. அப்படி சொன்னால் யாரடா போடுறது, எண்ணி 7 செகண்ட்ல நான் உன்ன போடுறேன் பாரு என்று சொல்லும். முதலில் அதை பார்த்து நண்பா நீ சிஎஸ்கே ஃபேனா இல்ல ஆர்சிபி ஃபேனா என்று கேளுங்கள். நீ மென்டலாடா, நீ நான் தண்ணி கேன்றா, நான் ஏன்டா ஐபிஎல் பார்க்க போறேன் என்று கேட்கும். அதுக்கு நீங்கள் அதைத்தான் நானும் சொல்றேன், நீ தண்ணி கேன் தானே, நீ ஏன்டா என்ன போட வர்றா என்று கேளுங்கள். லாஜிக்கா பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறியா, இன்னைக்கு நான் உன்னை போடுறது உறுதிடி மாப்ள என்று சொல்லும். அதுக்கு நீங்கள் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வரியா நண்பா என்று கேளுங்கள். என்ன சொல்றா எனக்கு புரியல என்று சொல்லும். அதுக்கு நீங்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆடு மாடு காக்கா குருவி அணிலு யானை புலி சிங்கம் கரடி வண்டு இன்னும் பல விலங்குகள் குடிக்க தண்ணி இல்லாம அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தண்ணி கேன் கம்பெனிஸ் டெய்லியும் ஆத்துல இருந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி எடுத்து ஆத்த அழிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லா விலங்கையும் அழிச்சிட்டு கடைசியா மனுஷனையே அழிக்க வரியா என்று கேளுங்கள். அதுக்கு அந்த தண்ணி கேன் தாரையாக கண்ணீர் வடித்து என்னை கொன்று விடு நண்பா, நான் வாழ தகுதியற்றவன் என்று உங்களிடம் கதரும். நீங்கள் அதை மன்னித்து விட்டு விடுங்கள். நன்றி.